சீதா அம்மாவை பார்க்குறதுக்காக சந்திரா வீட்டுக்கு வராங்க. அம்மாவை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, இப்போல்லாம் அருண் முன்ன மாதிரி இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமாகவே என்னை பார்த்துக்கிறாரு, என்னை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் இருமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாண்டி எனக்கும் வேணும், கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுடைய சந்தோஷம் தானடி எனக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க அதே வேலையில் தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாண்டி. சத்யா முன்ன மாதிரி இல்லடி, நல்லாவே மாறிட்டாண்டி அப்படின்னு இங்கே தான் பையனை பற்றி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சீதா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வந்த சீதா சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சத்யா எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, இந்த நேரத்தில் எங்கே இருப்பாவோ, ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்லும்போது, அம்மா பாத்தியா பேசினியா நீ அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவை தான் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேனே, இப்பெல்லாம் வந்தால் எப்படா இந்த வீட்டுக்கே இருக்க போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அம்மா பேசுகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதான் 2-3 நாளாக அந்த வீட்டு பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லும்போது, சத்யா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு பேசுறியா, வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் இப்படி அம்மாவே ஏளனமாக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதுக்கு பிறகு சத்யா சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இப்போ கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நேரம் இல்லைன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசின சத்யாவை சத்யா இப்பெல்லாம் பேசினதை கேட்ட உடனே சீதாவுக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது. ஆனாலும் இதில் என்னதான் வழி பண்ணுறதுன்னு தெரியாமல் சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக. அருணும் டியூட்டியை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. போகிற வழியில் தான் சீதா அருணை பார்க்குறாங்க. அருணை பார்த்ததும் ஆட்டோலேருந்து இறங்கி வர, அருண் எங்கே தான் உங்களுக்கு இன்றைக்கி டியூட்டியான்னு சொல்லும் போது, ஆமாம் சீதான்னு வேலையை பார்த்துக்கிட்டு எங்கள் சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னாச்சு ஏன் உன் முகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாங்க. அது அருண் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு சொல்லி சீதான்னு சொல்லும்போது, சீதா சத்யா இப்படிலாம் பேசினதை சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும், அதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் என் பேச்சை எதுவுமே கேட்காம திடீர்னு எனக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணீங்க, இப்போ சத்யா இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னா நான் என்ன பண்ண முடியும், பேசாமல் இந்த விஷயத்தை தூக்கி போட்டு வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அம்மா வேற அங்கே தனியாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது, அத்தை தனியாக இருக்காங்கன்னா அது அவங்க பண்ண தப்புக்கு, அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது சீதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்கே வேதாள முருங்கை மேற ஏற கதையாக திரும்பவும் அருண் அந்த மாதிரியே பேச ஆரம்பித்ததும், சரிங்க அருண் எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ்க்கு, அதாவது தன்னுடைய அக்கௌண்டன்ட் வேலையை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இங்கே சீதாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. மீனாவுக்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை, சத்யா இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டான், இது சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா நம்ம சத்யாவுடைய சந்தோஷம் தானே முக்கியம், நீ ஆசைப்பட்ட நானும் ஆசைப்பட்டேன், அதுக்காக தானே அவன் ஆசைப்பட்ட கல்யாணத்தை நம்ம எப்படி இல்லாமல் பண்ணி வச்சோம், அப்படி இருக்கும்போது நீ இப்போல்லாம் நடந்துக்க வேண்டாம், நீ விடு பார்த்துக்கலாம், ரேகாவே ஒரு நாள் நிச்சயமாக சத்யாவுக்கு புரிய வைப்பா, நான் அன்னைக்கே சொன்னது மாதிரி தான், புரிஞ்சதுக்கு பிறகு தான் அவனுக்கு அது தெரியும், எல்லாமே இங்கே மாயமான உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நடந்தப்பான். இப்போதைக்கு நீ இதை பற்றி பேசி மேலும் மேலும் நீயே உன்னையை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதன்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு இங்கே பேசவும் செய்கிறாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் முத்துவும் மீனாவும் வீட்டில் இருக்கும்போது ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. பெரியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வரேன், அட தங்கச்சி சொல்லவே இல்லை வாமா உள்ளன்னு சொல்லிட்டு இங்கே முத்து கூப்பிட்றாங்க. ஸ்வேதாவும் அங்கே உட்காரேன். பெரியம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மனோஜனா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பெரியப்பா தான் ஃபோன் பண்ணி திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னார், அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா என்னப்பா விஷயம் அப்படின்னு அங்கே முத்து கேட்குறாங்க. முதல்ல இங்கே உட்காருங்கடா அப்படின்னு சொல்லும்போது முத்து மீனான்னு எல்லாருமே போய் உட்காராங்க. அப்போ தான் பெரியப்பா கிட்டே என்ன பெரியப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, என்னங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலையை பார்த்து விஜயா கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே முத்துகிட்ட சொல்கிறாங்க, முத்து ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்ச நாள் வேலை இருக்கும், அந்த ஆஃபீஸ் அது வரைக்கும் நீ பார்த்துக்க முடியுமாமான்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன பெரியப்பா இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி, இந்த உதவியை கண்டிப்பாக நான் முத்து அண்ணாவுக்காக நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்பா இப்போ எதுக்குப்பா நான் ஆஃபீஸ்லேருந்து வரணும், ஏதாவது வேலையான்னு சொல்லும்போது, ஆமாண்டா முத்து எனக்கு நீ ஒரு முக்கியமான விஷயம் எனக்காக நீ பண்ணியே தரணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயமா இருந்தாலும் சரின்னு சொல்லும்போது, இல்லைடா ரயில்வே இன்ஜின் டிரைவராக வேலை பார்த்த போதும் அங்கே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டாங்க, அப்படிப்பட்டவங்க கூட ஒரு அதாவது வெளியே போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரதுக்காக ஒரு நாள் எனக்காக நீ ஒதுக்கணும்டா, நான் பரசு அப்புறம் எங்கள் கூட வேலை பார்த்த
நிறைய பேர் எல்லாருமே இங்கே கிளம்புறோண்டான்னு சொல்லும்போது, இதுக்கு என்னப்பா, கண்டிப்பாக நானும் உங்களை கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க என்னையை விட்டுட்டு நீங்கள் ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்களான்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு மீட்டிங்மா, பழைய இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்ப ஒரு ரீயூனியன் மீட்டிங் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிமான இங்கே மனோஜ் சொல்ல, அப்படா நானும் வருவேன்னு அங்கே விஜயா சொல்கிறாங்க. விஜயா, இது எல்லாமே வெறும் ஜென்ஸு மட்டும் தான் போகிறோம், லேடிஸ்லாம் யாரும் வரல, நீ மட்டும் அங்கே வந்து என்ன பண்ணுவ, அப்புறம் அங்கே வந்து உனக்கு எதுவுமே பிடிக்காது, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் உடனே கிளம்பிடுவோம், அதுவும் முத்து என் கூட தானே இருக்கான், நான் என்னை அவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறான், என்னை மட்டும் இல்லை என் கூட வரவங்களையும் முத்துவே பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா, நான் உங்கள் கூடவே வரேன்னு அங்கே முத்துவும் சொல்லிடுறாங்க. சரிடா முத்து, நீ வேன் ஒன்று வச்சுருக்கலாம், அந்த வேன் அரேஞ்ச் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிப்பான்னு சொல்லும்போது, எப்பப்பா கிளம்புறோன்னு சொல்லி கேட்க, நாளைக்கே கிளம்பலாமான்னு கேட்க, கண்டிப்பான்னு சொல்லிடுறாங்க. சரி நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு அங்கே அண்ணாமலை சொல்லிடுறாங்க. சரிங்க, இங்கே மாமாவையும் மாமா கூட வரவங்களையும் ரொம்ப பத்திரமா கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முத்து அண்ணா நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நீங்கள் வர வரைக்கும் ஆஃபீஸாக நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா தங்கச்சி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ நல்லா தான் பார்த்துப்பேன், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் எங்கள் முத்து மீனா கிட்டே சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இப்போது அப்பா இங்கே வேற கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு, மீனா அது வரைக்கும் நீ இங்கே அந்த ஆஃபீஸையும் வந்துட்டு அது வரைக்கும் நீ ரொம்ப அலைச்சல்லாம் பட வேணாம், முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்சதுக்கு மட்டுமான ஆர்டர் மட்டும் எடு, நான் வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்துவும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் எங்கள் அண்ணாமலை கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிக்கிட்டு முத்து வந்துட்டு வெளியூருக்கு ட்ராவலுக்காக கிளம்பவும் செய்கிறாங்க. செல்வமும் அங்கே உள்ளூரில் இருக்கவங்களும் மற்ற ட்ராவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே சத்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செல்வம் வந்துட்டு வட்டி கட்ட சொன்னால் வட்டி கட்டவே இல்லை, கார் அடமானம் வச்சு பணத்தை மட்டும் வாங்கிட்டா போதுமா, நம்ம கம்பெனி அப்படின்றதுக்காக இப்படி ஏகத்தாளமாக ஏளனமாக இருப்பாங்களா, இதை விடவே கூடாதுன்னு நினச்சேன். இங்கே சத்யா என்ன பண்ணுறாங்க, நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு விடாப்பிடியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்துட்டு உடனே ஸ்வேதா வந்துட்டு மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் வந்துட்டு உடனே கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. என்ன சத்யா இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அக்கா ஏற்கனவே இங்கே வட்டி கட்டாமல் 2 மாதத்துக்கு மேலே தள்ளி போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் வட்டி கட்டலை அப்படின்றதுக்காக மாமாவுக்காகலாம் பொறுமையாக இருக்க முடியாது, மாமா என்னுடைய மாமா என்னையை நம்பி தான் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு, இந்த சமயத்தில் இவங்களெல்லாம் நம்பி என்னால் அமைதியாக இருந்துட்டு இருக்க முடியாது, 2 மாதம் ஆட்டி பணத்தை நான் கை காசு போட்டு கட்டணுமா, இப்படி எங்களுடைய பிஸ்னஸ்க்கு நட்டம் வர அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் என்னக்கா பண்ண முடியும், அக்கா இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்க முடியாது, அக்கா இது உனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, வண்டி மேலே கையை வச்சா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், நாங்கள் மீனா தட்டுறாங்க. அக்கா உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, முதல்ல உனக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும், நான் நடத்திட்டு இருக்க பிஸ்னஸ் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, படிச்சிருந்த கணக்கா உனக்கு அதெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லும்போது, ஊங்கி ஒரு அறையங்க மீனா கன்னத்தில் விடவும் செய்ய, நானும் பூனா போகுதேன்னு பொறுத்து அமைதியாக போனால், நீ ரொம்ப ஃபிட்டாக ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, என்னடா இந்த வசதி வாய்ப்பு உனக்கு கிடச்சி எத்தனை நாள் ஆகுது, ஒரு 2 நாள் இல்லை 1 மாதம், இவ்வளவு நாள் தானே நீ இந்த வசதியை வாய்ப்பை வாழ்ந்துகிட்டு இருக்க, அதுக்குள்ளே உன் பேச்செல்லாம் பிறப்பில் இந்த வசதியை வாழ்ந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் ரொம்ப தப்பு சத்யா, இங்கே பார், என்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பிறந்த இடத்தையும் வளர்ந்த இடத்தையும் வாழ்ந்த இடத்தையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மொத்தத்தையும் கைவிட்டுட்டு நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, என்ன சொன்ன, படிச்சிருந்தா தானே இந்த அருமை தெரியணும், ஆமாண்டா நான் படிக்காதனால தானே நீ இந்த இடத்துல இருக்க, அந்த அருமை உனக்கு தெரியணும்ல முதல்ல அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. மீனாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி பேசாது வேணாம் சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்வேதாவும் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அங்கே சத்யா சொல்லும்போது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சத்யா, இந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டியே, இந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும், என்கிட்டையோ என் ஹஸ்பண்ட் எங்கள் முத்துக்கிட்டையும் ஒரு நாள் அந்த பிஸ்னஸை கொடுத்துப்பாரு, படிப்பு இல்லைனாலும் திறமையை வச்சு இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு லாபம் எடுக்கிறோன்னு அப்போ உனக்கு தெரியும், சவாலுக்கு நாங்கள் ரெடி, ஆனால் உனக்கு இந்த சவாலை ஏற்றுக்க தயாராக இருக்கியா, இல்லை ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கியா, எத்தனை தடவை நீ பிரச்சனைகளை சிக்கினாலும் அப்போல்லாம் ஓடி வந்து நிற்கிறது உன் மாமா தானடா, ஏன் அந்த சிட்டியோட பிரச்சனை, அதுக்கு பிறகு அந்த சிட்டியோட பிரச்சனையால் உன் காலேஜில் வந்த பிரச்சனை எல்லாமே மறந்து போச்சா, எக்ஸாம் எழுத முடியாமல் நீ தவிச்சு போய் நின்னப்போ தன்னை ஒரு குடிகாரனாக காட்டி தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு உன்னை வந்துட்டு இங்கே படிக்க வச்சு உன்னை எக்ஸாம் எழுத வச்சவரடா அவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் என்னையும் பற்றி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு அங்கே மீனா கேட்குற கேள்வியில் நாக்க பிடிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க எங்கள் சத்யாவும். இதுக்கு மேலே எங்கள் கார் மேலே ஒரு கை பட்டாலும் நான்
மனுஷியாவும் இருக்க மாட்டேன், உன்னை என் தம்பின்னு பார்க்கவும் மாட்டேன்னு அங்கே மீனா சொல்லும்போது சத்யா அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. சத்யா இந்த விஷயத்தை போயிட்டு ஆஃபீஸில் இருக்க தன்னுடைய ரேகா கிட்டே சொல்ல, மீனாக்கா உங்களை அடித்தாங்களா எல்லாரும் முன்னாடிவான்னு கேட்குறாங்க. அரையும் குறைவா விஷயத்த சொன்ன சத்யா சொன்ன விஷயத்தை நம்பி ரொம்ப கோபத்தோட வெளியே வராங்க. இங்கே ரேகாவும், மீனா எதுக்கு மீனா எதுக்கு அடிச்சிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே எதுவுமே பேசாமல் மீனா நின்றுட்டு இருக்கும்போது வந்த எங்கள் ரேகா கோவமாக கத்த. அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க, ரேகா போதும் நிறுத்துங்க, சத்யா என்ன பண்ணான்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா, என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்வேதா எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, சாரி மீனா, சத்யா இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அவன் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டுமே வந்து பேசிக்கிட்டு இருந்தான், அதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் பேசினான்றது எதுவுமே என்கிட்ட சொல்லலை, சாரி மீனா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரி கேட்டுட்டு இங்கேருந்து ரேகா ரொம்ப கோவமாக சத்யா கிட்டே போகிறாங்க. ஆஃபீஸில் எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துகிறாங்க. ஏன் சத்யா எதுக்கு இப்படிலாம் பண்ணினேன், என்ன தான் இருந்தாலும் பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் மதிக்காமல் வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையா, என் கூட இருந்த இந்த வாழ்க்கை பிடிக்காம தானே உன்னுடைய ஃபேமிலி பிடிச்சதுனால தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், இன்றைக்கி அந்த ஃபேமிலியே வேண்டான்ற மாதிரி தூக்கி போட்டு பேசுகிறேன், இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை சத்யா, எல்லாமே அப்பாவுக்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்றைக்கே சொந்தமாக உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய பணத்தில் நீ எனக்கு என்ன செய்யறியோ அதுதான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான சந்தோஷம், அன்னைக்கு நீ செய், அதை நான் ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் உன்னுடைய பணத்தில் இந்த அப்பாவுடைய பணத்துலேருந்து வர எதுவுமே எனக்கு தேவையில்லை, முக்கியமும் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கொண்டு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்திட்டு போக, நல்ல வேலை இந்த ஆஃபீஸில் என் தம்பியை நான் வேலை பார்க்க வைக்கல, என் தம்பியை வேலை பார்த்த வச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கவும் செய்யலை, ஆனால் இந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தியா எப்படி நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகுது, அதெல்லாம் நம்ம தம்பிக்கு செட்டே ஆகுது, நல்ல வேலை நம்ம தம்பி இந்த இடத்துல மாட்டிக்கலாம்னு நினச்சிக்க வேண்டியதானே, அந்த அடுத்தடுத்த ஸ்டாஃப்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க அங்கேருந்து போக சத்யா அவமானத்தோடு அந்த இடத்த விட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. தான் பண்ண தப்பை நினச்சி வருத்தப்படவும் செய்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க, மீனா கால் அட்டன் பண்ணல, சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க, சந்திராவும் கால் அட்டன் பண்ணல, சீதாவும் கால் அட்டன் பண்ணல, தன்னை விட்டு தன்னுடைய கூட பிறந்தவங்க தான் பெத்த அம்மானு எல்லாருமே தன்னை விட்டு விலகி இருக்கிறத நினச்சி அதை உணர்ந்து அப்போ தான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் இங்கே வித்யா வந்துட்டு முருகன் கிட்ட இங்கே ரோஹிணிக்கு நடக்கிற சில விஷயங்களை நினச்சி ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. அதை பற்றி பேசவும் செய்கிறாங்க. நீ அவங்கள பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லி திரும்ப ஏதாவது உதவி பண்ணுறேன்னு போய் சொல்லி எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் இரு வித்யான்னு சொல்லிட்டு முருகன் அங்கேருந்து கிளம்பி போக வித்யாவை பார்க்குறதுக்காக ரோஹிணி நேராக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே வராங்க. வா ரோஹிணி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. என்னாச்சு வித்யா, ஏதாச்சும் பிரச்சனையா, உன் முகமே வாடியிருக்குன்னு சொல்ல, சச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை, உன்னை பற்றின யோசனை தான், உன்னுடைய லைஃப் பற்றின யோசனை தான் சொல்ல, பரவாயில்லையே என்னையை பற்றி நீ யோசிக்கிறல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் மனோஜ் கிட்ட போய் சொல்லலான்னு இருக்கேன், என்னுடைய குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறமா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு நான் பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய முடிவை நான் அவன்கிட்ட சொல்லவும் போகிறேன்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான், அபார்ட் பண்ணிடாத, அபார்ட் பண்ணாமல் அபார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லு, அப்போ மனோஜ் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு தெரியல, உன்னை நிரந்தரமாக உன்னை வாழ்க்கையிலேருந்து விரட்டுறதான் அவருடைய முடிவாகவும் இருக்கும், அதை நான் இப்போவே சொல்கிறேன், அதே சமயத்தில் உன்னையும் கிருஷ்ணாவை ஏற்றுக்கிட்டு வாழ போகிறதே இல்லை, இந்த குழந்தைய வச்சு தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது டிவோர்ஸும் உன்னால் கொடுக்க முடியாது, நீ பிளாக்மெயில் பண்ணி கிருஷ் கூட இங்கே பழக வைக்கவும் முடியாது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு அங்கே வித்யாவும் சொல்கிறாங்க. ரோஹிணியும் இப்போ வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை, ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நான் மனோஜ் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது, சரி ரோஹிணி முதல்ல இதை பற்றி பேசிப்பாரு, அதுக்கு அவங்க அம்மாவும் மனோஜும் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மனோஜுடைய இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் அவங்க விஜய் ஆண்டி மட்டும்தான். முதல்ல அவங்கள மனோஜ்கிட்டேருந்து நீ பிரிக்கிற வேலையை பாரு, மனோஜை நீ கிறிஷ் கூட சேர்ந்து வாழ இங்கே சேர்த்து வைக்கிற வேலையை காட்டிலும் மனோஜ் அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்தாலே போதும் அப்படின்னு அங்கே ரோஹிணியை பார்த்து வித்யாவும் சொல்ல, ஹே நான் எதுவும் ஐடியாலாம் கொடுக்கலடி, ஏதோ ஒரு ஃப்ளோரில் சொன்னேன், அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடாதான்னு சொல்ல, இல்லை வித்யா எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரியான எந்த எண்ணமும் இல்லை, முதல்ல மனோஜ் இங்கே கிறிஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பழகணும், மனோஜுக்கு இங்கே கிறிஷை ரொம்ப பிடிக்கணும், முதல்ல இதை நான் வழிக்கு கொண்டு வந்துட்டாலே போதும், அது வரைக்கும் இந்த குழந்தை அபார்ட் ஆனதாகவே இருக்கட்டும், அதை தான் நான் சொல்ல போகிறேன்னு எங்கள் ரோஹிணி ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிளானில் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டு வந்துட்டு ஒரு வழியாக சத்யாவை நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டோட மாப்பிள்ளையை கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேலே சத்யா இந்த வசதி வாய்ப்பு பணம் காசு இது எல்லாத்துக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதுக்கு பிறகு என் பொண்ணுக்கிட்டேருந்து அவனை பிரிக்கிறதா முதல் வேலையை. கடைசி நிமிஷத்தில்
அவனை நான் பிரித்து காட்டத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியாக வருமானு சொல்லும்போது அதெல்லாம் சரியாக வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தை விட்டு எவ்வளோ தூரமாக விலகி வந்துட்டான்னு நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே உள்ளே வராங்க சத்யாவும். ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. டீ காஃபின்னு எல்லாமே கொடுக்கவும் செய்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கே ரேகாவை காணும்னு சொல்லும்போது ரேகா ஏதோ முக்கியமான வேலைன்னு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எங்கள் சிந்தாமணி பெட்டி நிறைய ஒரு பணப்பெட்டி எடுத்துகிட்டு வராங்க. மாப்பிள்ளை இதில் பணம் இருக்கு. இந்த பணத்தை நீங்கள் எனக்கு முக்கியமான ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவர்கிட்ட இதை கொடுக்கணும், கொடுத்துருவீங்களா மாப்பிள்ளைன்னு சொல்ல சரிங்க ஆண்டி நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்யா வந்துட்டு கிளம்பி அந்த கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பணத்தோட வெளியே போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ஆட்களை விட்டு அந்த பணத்தையும் வந்துட்டு அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பணத்தை வச்சு ஆட்கள் கிட்ட வந்துட்டு சொல்லி சத்யா கிட்ட அந்த பணப்பெட்டியை பிடுங்கிட்டு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பணப்பெட்டி எங்கே இருக்கணுன்றதையும் சொல்கிறேன். அவங்க அம்மா சந்திரா வீட்டில் தான் அந்த பணப்பெட்டி இருக்கணும், அதாக கொண்டு வச்சிடணும்னு இங்கே ஒரு திட்டத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க சிந்தாமணியும். சரின்னா அவங்க ஆட்களும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சத்யா வந்துட்டு வீட்டுக்கு சோகத்தோட திரும்பி வரேன். நீங்கள் ரேகாவும் வீட்டில் இருக்காங்க. ரேகா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னல ரேகா, உன்னை பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நகைக்காகவும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கானே, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கல. பணம் காசை தவிர்த்து இந்த சத்யாவுக்கு வேற என்ன வேணும்? பணம் மட்டும்தான் தேவை, அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். என்னடி இப்போ வாழ்க்கை என்னடி கெட்டே போச்சு? உனக்கு என்ன வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, வேணான்னு தூக்கி போட்டு உன்னை விரும்புகிற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன் பணத்தை விரும்பினான ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு அங்கே சிந்தாமணி சொல்ல இதுக்கெல்லாம் கேட்டுட்ருக்க இங்கே ரேகா கைத்தட்டவும் செய்கிறாங்க. சூப்பர்மா சூப்பர், உன்னுடைய நடிப்பு அருமையோ அருமை அப்படின்னு சொல்லும்போது ரேகா என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரேகா கைத்தட்டினோடனே அவங்க ஆட்கள் எல்லாரும் பணத்தை கொண்டுக்கிட்டு பணப்பேட்டியோட உள்ளே வரவும் செய்கிறாங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் செய்வான்னு தெரியும். சத்யா மாறினது என்னமோ உண்மைதான், ஆனால் அவன் அதுக்காக இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டேயோ இல்லை கூட பிறந்தவங்க கிட்டேயோ கொடுக்கணுன்ற அவசியத்தோடு அவன் மாற்றவன் கிடையாது. தான் சந்தோஷமாக மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவன். அப்படி தான் நான் சத்யான்னு சொல்லும்போது சத்யாவுக்கு இன்னும் அவமானமாக போயிடுது. இல்லை ரேகா அது வந்துன்னு சொல்லும்போது நிறுத்து, எனக்கு உண்மையில நிறைய கோவம் இருக்குது, ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ கேள்தரமான வேலையெல்லாம் செய்கிறவன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த அம்மா இந்த ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கெல்லாம் விலைக்கு வாங்கினாங்களோ அதை விட அதிகமாகவே அப்பாவுடைய கம்பெனியில் இருக்க பணத்தை நான் போட்டு தான் இவங்களை விலைக்கு வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த பணப்பெட்டி என்கிட்ட வந்தது. சத்யா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கா இருந்தாலும் அம்மா இப்படி தான் செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் இங்கே எங்கள் அம்மா முழுசாக கேட்டவங்களும் இல்லை, முழுசாக நல்லவங்களும் இல்லை. அதே போல தான் சத்யா, நீயும் கூட பிறந்தவங்க வேணாம், பெத்த அம்மா வேணாம், ஆனால் வசதியான வாழ்க்கை மட்டும் வேணும். இந்த எண்ணத்துலேருந்து நீ மாறுறதுக்கு பழகு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சத்யா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, உங்கள் அக்கா அம்மா அப்புறம் சீதா இவங்க எல்லாருக்கிட்டே தான் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு மனசொழிஞ்சு அழுகவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம். எப்போ என்னையும் சத்யாவையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வச்சிருக்கேன்னு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்போவே உங்கள் எண்ணத்துக்கெல்லாம் நான் முட்டுக்கட்டை போட்டுட்டேன். இதுக்கு மேலே நானும் சத்யாவும் ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய ட்ராமாவை நம்பி ஏமாற மாட்டோம், இந்த வீட்டுக்கு நாங்கள் வரவும் மாட்டோம்னு சொல்லிட்டு சத்யா அங்கேருந்து கிளம்ப ரேகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு போகிறத பார்த்து சின்னமணியால் தாங்கிக்க முடியலை. முக்கியமாக அவங்க அப்பா நெஞ்சு வலின்னு பொய் சொல்லி படுத்தது எல்லாமே சீதாவுக்கு, அதாவது ரேகாவுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவங்க கேரளாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்ததை பார்த்துட்டு தான் எங்கள் ரேகாவுக்கு தெரிய வந்திருக்கு உண்மை எல்லாமே. அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக தான் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலன்ற விஷயத்த உறுதிப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. எல்லாமே முழு ட்ராமான்றதை ரேகா நம்பவும் செஞ்சுருக்காங்க. சத்யாவுக்கு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. சத்யா இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க வேலையில் இங்கே முத்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஊருக்கு வரவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் முத்துக்கிட்ட போயிட்டு சத்யா வந்துட்டு மன்னிப்பு கேட்கவும் செய்ய, அதான் நான் அப்போவே சொன்னல ரேகா ஒரு நாள் நிச்சயம் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பான்னு, ரொம்ப நன்றிமான்னு சொல்ல, எதுக்கா நான் நன்றியெல்லாம், எங்கள் கல்யாணத்தை ரொம்ப சிரமப்பட்டு நடத்தி கொடுத்துருக்கீங்க, ஆனால் அது எதுவுமே புரியாமல் இவன் பேசினதெல்லாம் தக்க பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கக்கூடியவளும் கிடையாது. சத்யா மன்னிப்பு கேளு, உங்கள் அக்கா கிட்டே நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது இங்கே சீதா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. சீதா கிட்டேருந்து ஃபோன் வந்த உடனே ரொம்ப அவசரமாக முத்து வந்துட்டு, சரிம்மா சீதா தான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறா, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மொயினா வந்துட்டு
இந்த விஷயம் சத்யா வந்துட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது சொல்ல மீனா வந்துட்டு மன்னிப்பு கொடுத்தாலும் அதே நேரத்தில் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. சத்யா நீயும் ஏன் இங்கே நிற்கிற, சீதாவுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், வா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சீதாவையும் அதாவது சத்யா ரேகா 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னம்மா என்னாச்சு, உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னியே, என்னம்மா விஷயம்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்குறாங்க. மாமா இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுமா, இங்கே அருண் ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணானா அப்படின்னு கேட்க, இல்லை மாமா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா உன்கிட்ட தானே கேட்குறோம், சொல்லு சீதா அப்படின்னு அங்கே சத்யாவும் கேட்க, இல்லைடா சத்யா இங்கே எப்போதுமே ஒரு பேஷண்ட் வருவாங்க, எப்போதுமே அந்த பேஷண்ட்டுக்கு நான் தான் எல்லாத்தையுமே கூட வந்து பார்த்துக்கவும் செய்வேன். ஏன்னா அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வேலை விஷயமா போயிடுவாங்க, அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு என்கிட்ட என் கூட தான் இருப்பான், இன்னைக்கு கையில் ஒரு பொம்மையோடவே வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லும்போது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, நீங்கள் வாங்க மாமான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, கனகா. என்னம்மா கனகாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்ல, மாமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தெரியுமா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு இப்போ தானே கல்யாணம் அனுச்சுன்னு சொல்ல, ஆமாம் மாமா இந்த விஷயத்த கூட அவங்க அம்மா ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தானே கதால கேட்டேன். சரி மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு வராங்க. என்னம்மா என்னாச்சு, ஏதாச்சும் புது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, புது பிரச்சனையான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனையை மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன் எங்களுக்கு எதுவுமே புரியலேன்னு அங்கே சத்யாவும் கேட்குறாங்க, முத்துவும் கேட்குறாங்க, ரேகாவுமே கேட்குறாங்க. அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, மாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை இந்த பொம்மையை வச்சு ரொம்ப நேரமாக இந்த பொம்மை கூடயே பேசிக்கிட்டு இருந்தா, அந்த பொம்மைக்கு ஒரு பேர் வச்சு பேசிக்கிட்டு இருந்தா, ஆனால் அவங்க சொன்ன ஒரு கீவேர்டு க்ளூ வேர்டு எதுவுமே எனக்கு புரியலை. அதுக்கப்புறமா தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு நர்ஸை கூப்பிட்டு கேட்டேன், அவங்க பேசுகிறதே எனக்கு சில விஷயங்கள் புரியலை, அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ தான் அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அவங்க ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு மட்டும் புரியுது, ஆனால் அது என்னன்னு தான் புரியலை. ஆனால் 17 ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொம்மையோடைய டேட்டில் கீழே இருக்கிறதுல டேட் போட்டிருக்கு, 17 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பர்த்டேக்காக வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் தான் அந்த பொம்மை. அந்த பொம்மையை கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொம்மையில் தான் ஏதோ விஷயம் இருக்கா நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சீதாவும். அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமான்னு யோசிக்கும் போது சீதா அந்த பொம்மையை வந்து எடுத்து பார்க்கவும் செய்கிறாங்க. திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்க்கும்போது அந்த பொம்மைக்கு பின்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது, ஒரு கீயும் இருக்குது. ரெண்டையுமே சீதா வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் அது வச்சு ரொம்ப வருஷம் ஆனது மட்டும் நல்லாவே தெரியுது. பொம்மைக்கு நடுவில் அந்த ஃபோட்டோ இருந்ததை பார்த்த உடனே சீதாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் வந்துட்டு போனது யார், அவங்க அம்மான்லாம் சொன்னாங்க. இந்த லேடி யாருமான்னு சொல்லும்போது இதான் என் அம்மா அப்படின்னு அங்கே கனகா சொல்ல, வந்தவங்க யாருன்னு கேட்குறப்போ அதுவும் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு மனநிலையும் சரியில்லாததுனால சரியாக எந்த விஷயத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியலை. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எதுவும் புரியவும் இல்லை. ஐயோ ரொம்ப குழப்பத்தோட தான் நான் இந்த நாள் தான் மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், ஆனால் கடைசி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாகவும் இருக்காங்க, இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீதா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்படி பார்க்கையில் அன்றைக்கி மேரேஜுக்காக கூப்பிட்டவுக்கு கூட நிறைய ரிலேட்டிவ்ஸ் வரவே இல்லை, எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தான் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தோம், மேரேஜையும் முடித்தாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, மாமா அப்போ இந்த பொண்ணை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, சீதா நீ வேணா மாமா கிட்டே சொல்லு, மாமா இது மூலமாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பார்ப்பார்லான்னு சொல்ல, இல்லை வேணாம் அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. ஏன் மாமான்னு அங்கே சீதா வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை சீதா என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, கன்ஃபார்மாக அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அதுக்கு பிறகு இங்கேருந்து அந்த பொண்ணை அவங்க வேறு எங்கேனாலும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, என்ன நிச்சயம். முதல்ல இந்த விஷயத்தில் பொறுமையாக தானே இருக்கணும். இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது, அதே போல் கீ இருக்குது, நிச்சயமாக மீனா நினச்சா அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன ஏதுன்ற உண்மையை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் மாமான்னு அங்கே சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதுனால மீனா வந்துடுறாங்க இல்லையா. மீனா வந்துட்டு சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கீயோட தான் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மா வராங்க. நார்மலாக அவங்க பொண்ணை வந்துட்டு அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்கிறாங்க. மீனா வந்துட்டு பூ கொடுக்குற மாதிரி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வாமா மீனான்னு உள்ளே கூப்பிடுறாங்க. எங்கள் தேவிகா கனகா 2 பேருமே உள்ளே போகிற மீனா, இல்லை பூ ஏதோ நீங்கள் கேட்டிருந்தீங்களான்னு சொல்லும்போது, இல்லையம்மா நான் எதுவும் ஃபோன் பண்ணலேன்னு சொல்லும்போது, இல்லை விசிட்டிங் கார்டு நான் கனகாட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன், அப்போ கனகா தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பா போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனகா நீ தானேம்மா ஃபோன் பண்ணியான்னு கேட்குறாங்க. இங்கே கனகா எதுவுமே பேசாமல் இருக்க, நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணீங்க, பூ கேட்டீங்க, அதான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கேம்மா
என்னம்மா இவ்வளோ பொண்ணு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ எங்கள் ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்ல, ஓ அதுவாம்மா, சரி நீ போய் அலங்காரம் பண்ண. கனகா, உனக்கு திரும்பவும் ரூம் அலங்காரம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நானும் போட்டேன்னு சொல்ல, அங்கே எதையும் கழிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு மீனா கனகா கூட்டிகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூம் எல்லாமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக பூவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே அழகாக டெக்கரேட் பண்ணுற அதே வேளையில் அவங்க கொடுத்த அந்த கீயை வச்சு எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துலையுமே ஓப்பன் ஆக மாட்டுது. எங்கேயுமே ஓப்பன் ஆகலையே, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, அவங்க வேறு வந்துட போகிறாங்களே நினச்சிட்டு இங்கே மீனாவுக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே மீனா பதட்டத்தோடு இருக்க அதே வேளையில் இப்போது இந்த ரூமோட பீரோல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பீரோல் கீழே இருக்க ஒரு இடத்துல தான் வந்துட்டு அந்த சாவியை வந்துட்டு போடுறதுக்கான இடமும் இருக்குது. அதை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே மீனாவும் ஓப்பன் பண்ணால் அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே மீனா தன்னுடைய பூ கூடைக்கு கீழே அடியில் எடுத்து வச்சுக்கவும் செய்கிறாங்க. நார்மலாக அதை லாக் பண்ணிவிட்டு அந்த பூ எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. இந்தாமான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க அதையும் வாங்கிட்டு மீனா நேராக வெளியே போகிறாங்க. மீனா காசட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கே எல்லாருமே இருக்க. மீனா என்னாச்சுன்னு சொல்லும்போது, இருங்க ஒரு நிமிஷம், தான் பூக்கடையில் இருக்க எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. என்ன மீனா இது அப்படின்னு சொல்லும்போது, இதுதாங்க அங்கே இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இதான் அவங்க அம்மா பண்ணுறது நல்லா தெளிவாக தெரியுது. சரி இது என்ன ஏதுன்னு நம்ம வக்கீல் மேடம் கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு, சரி ரேகா சத்யா 2 பேருமே வீட்டுக்கு போங்க, அங்கே அம்மா தனியாக இருப்பாங்க, முதல்ல போய் விஷயத்த சொல்லிவிட்டு பேசுங்கன்னு சொல்லிவிட்டு மீனா வந்துட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு இங்கேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. நேராக கிருஷ்ணாராம் வக்கீல் இருக்க இடத்துக்கு 2 பேருமே அங்கே போய் சேரவும் செஞ்சுறாங்க. வாங்க முத்து, வாங்க மீனா, உங்கள் அண்ணன் கேஸ் விஷயமா வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் இந்த டாக்குமெண்ட் விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னப்பா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை கரையாக எதுவும் அரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்து பார்க்குறாங்க. இது எல்லாமே அவங்க பொண்ணு கனகா பேரில் இருக்க சொத்து. அவங்க மேரேஜுக்கு முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த சொத்து எல்லாமே அவங்க பேருக்கு மாறும்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அவங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா பேர் போருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த சைனை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அது தேவிகா இல்லைன்றது நல்லாவே தெரிய வருது. அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா பேர் ஏதோ கஸ்தூரின்னு போட்டிருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இங்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சி முத்து மீனாவுக்கு கிடைக்கிது. இதான் அவங்க ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்ய, அதை பார்த்த கிருஷ்ணாராமுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. இவங்களை எனக்கு நல்லா தெரியுமே, ஏன்னா இவங்க சொத்து பத்திர விஷயங்களை வந்துட்டு எழுதினதே என்கிட்ட தானே, இது எல்லாமே நான் தானே ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆமாம் முத்து, இப்போதான் ஞாபகம் வருது, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. அந்த குழந்தை சின்ன குழந்தை இருந்தப்போ தான் இங்கே வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சாங்க. இப்போவே ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஒருவேளை எங்களுக்கு பிரச்சனை சொத்துக்களாலேயே வரலாம், இந்த சொத்து இருக்கிறதும் ஆபத்து கூட தானே சொல்லி அவங்க இதெல்லாமே பண்ணாங்க. அப்போ தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு முத்துவும் மீனாவும் அதிர்ந்து போகிற அதே வேளையில், அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் மேடம், அந்த பொண்ணு கூட இருக்க லேடி யாருன்னு கூட இப்போ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அந்த தேவிகா இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா நாங்கள் மீனா கேட்கும்போது, தேவிகா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்க. முக்கியமாக வந்துட்டு இங்கே தேவிகா வந்துட்டு அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான். இப்படி இதெல்லாம் விஷயமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் தெரிய வருது. அப்போ தேவிகா பணத்துக்காகவும் தான் அந்த சொத்துக்காகவும் தான் அந்த பொண்ணை வந்துட்டு கூட வச்சுருக்காங்கன்ற விஷயம் தெரியுதுன்ற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மேடம் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க முத்து, காப்பாற்றணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு நிதானமாக இருந்து அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னால் தானே நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த பொண்ணு அவங்கள அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கதா சொல்கிறீங்க, கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த அவங்க மேலே பிரியமாக இருக்க மாதிரி தானே கோர்ட்டில் கேஸ் போகும். அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு எப்படி நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்க, ஆள் மாறாட்டம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தானே மேடம்னு சொல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணலே, அவங்களுடைய பேரில் இருந்து அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறாங்க. தான் அக்கா பொண்ணு நல்லா நான் வந்துட்டு நல்லா தான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்திருக்கீங்க. சொல்லப்போனால் அவங்க திரும்ப கேஸை வந்துட்டு திசை திருப்புறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்ல, மேடம்
இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யோசிக்கணும் முத்து அப்படின்னு அங்கே கனகாவுடைய அதாவது வக்கீலும் வந்துட்டு சொல்கிறாங்க. கிருஷ்ணாராமும் முத்துவும் மீனா ஒரு பக்கம் யோசிக்க, கிருஷ்ணாராமும் யோசிக்கிறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லையாங்க, அந்த பொண்ணு அந்த லேடிகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு வேறு என்ன தாங்க வழி இருக்குன்னு சொல்லும்போது முத்து ஒன்றே சொல்கிறாங்க. அப்போது கனகாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா நிச்சயமாக தேவிகாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக கூட அவங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வரலாம்ல. இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து விட்டுட்டு கனகாவுக்கு தெரியாமல் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக கூட அவங்க தனியாக போயிருக்கலாம்லன்னு சொல்லும்போது, எக்ஸாக்ட்லி முத்து, நிச்சயமாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நாம் இந்த விஷயத்தில் கேஸில் வந்துட்டு வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்ணன் கேஸில் தான் என்னால் எதையுமே செய்ய முடியல, அட்லீஸ்ட் இந்த கேஸ்லேயாவது நம்ம வின் பண்ணலாமான்னு பார்க்கலான்னு அங்கே கிருஷ்ணாராமும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு சரிங்க, அப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, இதுக்கு நம்ம சீதாவுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே போன முத்து வந்துட்டு சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க மாமான்னு சொல்லும்போது, சீதா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு முத்து கேட்குறாங்க. சொல்லுங்க மாமான்னு திரும்பவும் கேட்குறாங்க. திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி, ஒரு டாக்டர் வராரு, அவர்கிட்ட செக்கப் பண்ணணும், நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மாமா நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் சீதா என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த தேவிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. இன்றைக்கே வராங்களாமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் இன்றைக்கே தான் வராங்க அப்படின்றதுக்கு சொல்லவும் செய்கிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது எதுக்காகனா, இந்த சொத்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, மறைச்சி வச்சுப்பட்டிருக்கிறதுனால எப்போது எங்கே இருக்குன்னே தெரியலை, அதை தெரிஞ்சுக்கணும். அது கனகாவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுறதுக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தேவிகா என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, டைம் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அவங்க வரத்துக்கு எப்படின்னு 1 hour ஆகும், அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய க்ரௌடு இருக்கும், அதனால தான் மேடம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லும்போது, சரி அப்போ கனகா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவிகா கிளம்புறாங்க. தேவிகா கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் பின்னாடியே வந்துட்டு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. முத்து மீனா 2 பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அங்கே தேவியா ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. உள்ளே போனாங்க. ஒரு இந்த இடம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம்லங்கன்னு சொல்ல, ஆமாம் மீனா நான் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு பல தடவை வந்திருக்கேன், இந்த வீட்டில் இருந்தது அந்த மனோஜ் முன்னாடி காதலிச்ச பொண்ணு ஜீவா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணால் திறக்கிறது பார்த்தா ஜீவா முடி வந்து அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததுக்கும் முத்துக்கும் மீனாவுக்கும் பெரிய அதிர்ச்சி. அதை அப்படியே வீடியோவும் எடுக்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, கதவை முத்து வந்துட்டு தட்டும்போது 2 பேருமே வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் முத்து மீனா வந்ததை பார்த்ததுமே இங்கே தேவியை உட்காந்துச்சு. மேடம் என்ன மேடம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை அது வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்க அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, வேண்டப்பட்டவங்கன்னா உங்கள் பொண்ணு மாதிரியே இல்லை உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிர்ந்து போய் நிற்க, தான் எடுத்த வீடியோவை அவங்கக்கிட்ட காட்டும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை மேடம், பின்னாடியே வந்துட்டு இங்கே போலீஸும் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு தேவிகாவும் அந்த ஜீவாவும் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது எங்கள் போலீஸ் கைது பண்ணவும் செய்கிறாங்க. அப்போது இந்த ஜீவா உங்கள் பொண்ணு, அப்போது உங்கள் பொண்ணாக இருக்க பட்சத்தில் உங்கள் பொண்ணு இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கால, என் அண்ணன் மனோஜ்கிட்டேருந்து 30 லட்சம் பணத்தை திருடிட்டு போனது இவ தான் அப்படின்னு சொல்லும்போது, அதே உங்கள் அண்ணன் மனோஜ் தான் இந்த கனகா காலத்துலையும் தாலி கட்டியிருக்குதுன்னு அங்கே தேவிகா சொல்லவும் செய்ய, மீனாவுக்கு முத்துவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, இந்த கேஸ் இன்னும் சிக்கலாக இருக்கும் போலையே, திரும்ப மனோஜ்கிட்டே வந்து நிற்கிதே அப்படின்னு கிருஷ்ணாராம் வக்கீலும் சொல்லும்போது, மேடம் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த தேவியை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் உன் அண்ணன் மட்டும் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த கனகை கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ உன் அண்ணன் பண்ண வந்தது மட்டும் சரியா? இங்கே பார், என்ன எங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டது மட்டும் சரியாயிடாது, உன் அண்ணனும் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவிகாவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு கூட்டு களவாணித்தனம் தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு இந்த ஜீவாவை காதலிச்ச விஷயம், ஜீவா கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குள்ளன்னு சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 பேரும் பிளான் பண்ணி தான் மனோஜ்கிட்டேருந்து 30 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கீங்க. இப்போது கனகாவுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு மனோஜை திரும்பவும் ஏமாற்றி இந்த மனோஜ் முட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கிருக்கீங்க இல்லைன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அங்கே தேவிகாவும் சொல்ல, முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு போங்க சார்னு கிருஷ்ணாராம் சொல்லும்போது அங்கேருந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. முத்து இந்த கேஸ்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சிருச்சு, கனகா கேஸ் கிளியர், ஆனால் உங்கள் அண்ணன் கேஸ் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சே, இதுக்கு மேலே உங்கள் அண்ணனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவிகாவும் இந்த ஜீவாவும் கோர்ட் கேஸில் கண்டிப்பாக உங்கள் அண்ணனுடைய பேரை யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் அண்ணனும் இங்கே ஒரு கல்யாணத்தை மறைச்சு
அவங்க பொய் வேணாலும் சொல்லலாம். இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே தெரியல, ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க என்ன சொன்னாலும் உங்கள் அண்ணனுக்கு நிச்சயமாக தண்டனை உறுதி. சொத்துக்காக முதல் திருமணத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் போணுச்சுன்னா இது பெரிய பெரிய கஷ்டமாயிடும். உங்கள் அண்ணனுக்கு அதுக்கப்புறமா இங்கே எந்த தண்டனை வேணாலும் கிடைக்கலாம், திரும்ப அவரை வெளியே கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும், ஆனால் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடச்சி தானே மேடம் ஆகணும், என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, ஆனால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை நாங்கள் அவங்க கிட்டே இருந்து காப்பாற்றணும்னு நினச்சிருக்கோம். அது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும், சரியான ட்ரீட்மெண்ட் போகணும். மேடம், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவங்கள கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா, அந்த பொண்ணு எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்கட்டும், முடிஞ்ச அளவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே கிருஷ்ணராமும் சொல்லிடுறாங்க. முத்துவுக்கு மீனாவுக்கும் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடத்தி வச்ச மாதிரியான சந்தோஷம் கிடைக்க தான் செய்தேன். இந்த விஷயத்த வீட்டில் போய் சொல்லலாமாங்க அப்படின்னு சொல்லி தானே மீனா ஆகணும், சொல்லாமல் இருந்தால் தானே தப்பாயிடும். இந்த மனோஜ் எவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கான்னு அம்மாவும் தெரிஞ்சுக்கணும்ல. அம்மா எப்போதும் மனோஜ்னு மனோஜை பற்றி மட்டுமே தானே பேசுவாங்க. அந்த மனோஜ் என்ன பண்ணியிருக்கான்னு அம்மாவும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லைன்னு முத்து மீனாவும் இங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த வீட்டில் யார் யார் எப்படி இருக்காங்களோ தெரியல, ஆனால் இந்த பொண்ணும் இந்த பையனும் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. பாவம், இந்த குடும்பத்தில் போய் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களேன்னு கிருஷ்ணாராம் மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க. என்ன போகவும் செய்கிறாங்க.